Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஆசியோட எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஃபுகுடா செம்ம சர்ப்ரைஸ் தர மாதிரி கோல் கீப்பரை தவிர மத்த எல்லாருமே அவங்களோட பொசிஷனே லாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே உங்களுக்கு இன்னும் மேட்ச் முடிய 10 நிமிஷம் இருக்குது, உங்களோட பெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம டீம் பையர்கள் எல்லாருமே செம்ம டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அதுலயும் ஒருத்தர் அப்படியே கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி லாடாத ஒரு பொசிஷன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்மள இவ்வளவு கதற விட்டுருக்காங்க. இத்தனைக்கு இவங்க எல்லாம் வெறும் ஃபர்ஸ்ட் இயர் தான், வெறும் நம்மளோட ஒரு வருஷம் மூத்தவங்க தான். இன்னும் ஒரே வருஷத்துல நம்ம எப்படி இவங்கள மாதிரிலாம் ஆகுறது வாய்ப்பே இல்ல, இம்பாசிபிள், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இப்ப பாலுமே ரேலி ஆகுது. நம்ம கானிடா கிட்ட இருந்து ஈஸியா ஆப்போனன்ட் பாலை பாஸ் பண்ணி கொண்டு போய் ஈஸியா கோல் போட்டுறாங்க. ஆசிட்டோவாலையும் ஓடவே முடியல. ஆக்கட்ஸ் இடிச்சதை அவனுக்கு இன்னுமே வலிக்கதான் செய்யுது நெஞ்சில. ஆசிட்டோ வந்து அவங்க அம்மா அவனுக்கு முத அந்த ஷூ வாங்கி கொடுத்த மொமெண்ட் நினைச்சு பாக்குறான். ரொம்பவே தேங்க்ஸ்மா, நானும் இப்ப எல்லார மாதிரி சாக்கர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பான் அந்த ஷூவை பார்த்த உடனே. எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு கூட பார்க்காம உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்ல, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். நான் வேர்ல்டு கிளாஸ் ப்ரோ பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேட்கிற எல்லாத்தையுமே வாங்கி தரேன் அப்படின்னு அவனு சொல்ல அவங்க அம்மாவுமே சிரிப்பாங்க. அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு பால டாச்சிபேன் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்துகிட்டு இருப்பான். அவன் கானிடா ஓடுறான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா கானிடா ஓடவே மாட்டான். இவனுக்கு பாஸ் பண்ண வேற வழியே இல்லாம கொண்டு போய்கிட்டு இருப்பான். அந்த பால ஆப்பனன்ஸ் ஈஸியா அவங்க கிட்ட இருந்து படிங்க அவங்க கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பிளேயருமே இது எப்பறம் நான் ஸ்டாப் பண்ண கண்டிப்பா நல்லா முடியாது அப்படின்ற மாதிரியே தான் மைண்ட் செட்ல வந்துகிட்டு இருப்பான். அந்த ஆப்பனன்ட்டுமே ஈஸியாவே அவனை தாண்டி போயிருவான். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்த கூட நான் ஒழுங்கா பண்ணல, நான் இங்க இருக்கதே வேஸ்ட் தான், நான் ஒரு டேலண்டே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோப்பை கம்ப்ளீட்டாவே இழந்துருவான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபுகுடாவுமே அவனோட பேரை அடிச்சு விட்டுருவாரு. கானிடாவுமே ஓட முடியாம அப்படியே அவனோட ஹோப்பை இழந்து அங்கேயே நின்றுவான். அவனோட பேரையுமே அடிச்சு விட்டுருவாரு. அப்புறம் அவர் ஆசிட்டோவுமே பாப்பாரு. ஆசிட்டோவுமே அவங்கள மாதிரி ஓட முடியாம தான் ஓடிக்கிட்டு இருப்பான். நான் வீட்டுக்கு போனேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் போய் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் அவனும் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்கட்சுமே ஆசிட்டோவை பார்த்துட்டு என்னடா ஜாம்பி மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ச்சிட்டு போவான். ஆசிட்டோ அப்படியே திடீர்னு ஃபுகுடாவை பாக்குறான். அவர் பேசுற மாதிரியே இருக்குது. நீ கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி அவனுக்கு கேக்குது. அஞ்சரம் ஆசிட்டோ வந்துட்டு அவன் வீட்டுக்கு போன மாதிரியே இமேஜின் பண்ணி பாக்குறான். நான் கிவ் அப் பண்றேப்பா அப்படின்ற மாதிரி பேக்கை கீழே போட அவங்க அண்ணன் வந்துட்டு என்னடா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா நான் ஃபெயில் ஆயிட்டேங்க. சரி அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாக்கர் விளையாட போறேன் அவ்வளவுதான். ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனும் சொல்லிடுறான். ஆனா ஒன்னும் பெரிய ப்ரோ பிளேயர் ஆகணும்னு சொல்லி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலான சாக்கர் பிளேயரா விளையாண்டுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பே அப்படியே பிளாக்கா மாறுது ஸ்கிரீன்ல. அவங்க அண்ணன் அவங்க அம்மாவும் அவனை பாக்குற மாதிரியே இருக்குது. திடீர்னு ஆசிட்டோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபுல் ஃபயர்டா வந்து நின்னுகிட்டு இருக்கான். யூத் டீம் பிளேயர் வந்து ஒருத்தன் கார்னருக்கு கடிக்கிறான். அது ஆக்கட்சு தலையை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு செம்மையா ஜம்ப் பண்றான். ஆனா அந்த டைம்ல ஆசிட்டோமே பறந்து வந்து தலையை விட்டு ஆசிட்டோ தலையில தட்டி பால் எப்படியோ லாங்கா வெளியே தள்ளி விட்டுறான். சூப்பர்டா நல்லா கிளியர் பண்ணி விட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டமும் சொல்லிட்டு இருக்கான். ஆசிட்டோமே யாரா சொன்னா நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திக்கிட்டு கிடக்குறான். அந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஆசிட்டோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ஏதோ போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம ஆசிட்டோட அண்ணனுமே வந்துட்டு ஆவரேஜாவே ஒரு யூத் பிளேயரோட இன்கம் வந்துட்டு நார்மலா வேலை பார்க்குற ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் போலயே, அதைத்தானே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ எதுக்கு இதை வந்து பார்த்த, அதெல்லாம் இல்ல எனக்கு ஏதோ சும்மா கியூரியஸா இருந்தது பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. பிளஸ் ஆசிட்டோமே அங்க சைன் பண்ண போறது கிடையாது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா எஸ்பிரியன் யூத் டீம் தான் ஒரு சாக்கர் கிளப் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு மாடலாவே இருக்காங்க இப்போ. அது மட்டும் இல்லாம அந்த யூத் கேம்புக்கு நிறைய டாப் பிளேயர்ஸ் வரதான் செய்வாங்க. அப்படின்னா அவங்க தானே டாப் கிளப் அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மாவும் சொல்றாங்க. ஆமா ஆசிட்டோக்கு வந்துட்டு அங்க சான்ஸ் கிடைக்கிற கூட கஷ்டம் தான். அண்ட் அவன் ஒருவேளை செலக்ட் ஆகாம இருந்தா அப்படின்னா உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவன் எப்போ நம்ம கூட இருந்துருவாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்றாங்க. இல்ல ஒருவேளை செலக்ட் ஆயிட்டா அப்படின்னா அவன் நம்மளை விட்டுட்டு போய் ஆகணும், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்ல வராங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே அப்படியே யோசிச்சுட்டு எனக்கு இந்த ரெண்டு அவுட்கமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அண்ணனுமே ஆசிட்டோ நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு, கடைசி வரை நீ உண்மையாவே எப்படி விளையாடுவியோ அதே மாதிரி விளையாட மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி மனசார சொல்றாங்க. அந்த பக்கம் ஆசிட்டோ பார்த்தா அதே மாதிரி தான் வேற லெவல்ல எல்லா பாலையும் தடுத்து விட்டுக்கிட்டு கிடக்குறான். தடுத்து விட்டுட்டு அவனே எக்ஸைட்டிங்ல வா சூப்பர் ஆசிட்டோ நீயே சூப்பரா தடுத்துருக்க, நீ தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனே பாராட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா இவனே பாராட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஓட்டமும் ஒண்ணும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஆசிட்டோமே மனசுக்குள்ளேயே நான் இந்த மேட்ச் தவிர வேற எதை பத்தி யோசிக்கவே கூடாது, ஒருவேளை என்னோட ஆப்பனன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா அப்பதான் நான் என்னோட பெஸ்டான கேமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிக்கான். மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ்மே இந்த நம்பர் 10 உண்மையிலே அமேசிங்கா இருக்கான்லப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே ஆசிட்டோவை பார்த்துட்டு கைத்தட்ட ஆரம்பிக்கிறா. ஆசிட்டோ அதை திரும்பி பாக்குறான். சுத்தி பார்த்தா எல்லா ஆடியன்ஸுமே அப்படியே ஆசிட்டோவை பார்த்து கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கானவ மனசுக்குள்ளே நினைக்கிறா இந்த ஒரு மேட்ச்க்காக மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஃபுல்லாவே நீ வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்க, சோ கிவ் அப் பண்ணிராத அப்படின்ற மாதிரி அவ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆசிட்டோவுமே அவளை பார்த்துட்டு இந்த ஃபுகுடாவோட தங்கச்சி ரொம்பவே கைண்டான பொண்ணா இருக்காளே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 3 மினிட்ஸ்க்கும் கம்மியா தான் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்நேரம் பால் வந்துட்டு ஆசிட்டோ காலுக்கு வருது. டாச்சிபானா என் கூடவே வாடா அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிட்டே போறான். டாச்சிபானாவை மனசுக்குள்ளே நினைக்கிறான் ஆசிட்டோ ஒன்னும் அந்த அளவுக்கு குட் பிளேயர் எல்லாம் கிடையாது, பட் அவன் இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்குது எங்களுக்கே ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாக்குறான். ஆனா எல்லாருமே ரொம்ப டயர்டா தான் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறேன். டாச்சிபானாவை ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு நானும் கண்டிப்பா கிவ் அப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி செம்ம ஃபயரோட இருக்கான் அவனும். அந்த பால் வந்துட்டு யூத் டீம் பிளேயர் ஒருத்தன் கையில பட்டுறது, சோ ஹேண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கிளைம் பண்ணிடுறான். இப்போ ஓட்டமோ வந்து டாச்சிபானா ஆசிட்டோ கிட்ட நான் இந்த ஃப்ரீ கிக் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆசிட்டோ ஓட்டமோ பார்த்து கேக்குறான், டே என்னடா ஆச்சு உனக்கு, நீ மேட்ச்க்கு முன்னாடி ரொம்பவே நர்வஸா பயந்துகிட்டு கிடந்த, இப்ப எப்படா இவ்வளவு காமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் எப்பவுமே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸோட தான் இருப்பேன். ஒன்ஸ் நான் மேட்சுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்னோட பயம்
பயம் எல்லாம் போய் நான் அப்படியே காமா இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என்ன மாதிரியான மூட் ஷிஃப்ட் எப்படி அவனால இது பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோவும் கேட்கறான். ஒருவேளை எனக்கு ஃபுட்பால் அந்த அளவுக்கு பிடிச்சதுனாலயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமு சொல்றான். ஆஷிடோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்ப மனசுக்குள்ள கொஞ்சம் சீரியஸா யோசிக்கிறான். இப்ப டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்து நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும், இந்த ஒரு ஃபைனல் மூவ் வந்துட்டு ஒரு மெமரபிளா பெர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்பதான் ஓட்டமுமே வந்துட்டு பால கிக் பண்ணிடுறான். கோல் பேருன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க. ஆக்கட்ஸ் குதிச்சு தலையிலே தட்டி விட்டுறான் பாலாங்கிட்டு. ஓட்டமு திரும்பி வந்துட்டு ஆஷிடோ எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் அந்த பக்கம் வேமா ஓட ஆரம்பிச்சிடறான். அவங்க பிளேயர் பால கரெக்டா ரிசீவ் பண்ண வர டைம்ல டே பால என்கிட்ட கொடுத்துறான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வரான். ஆஷிடோ போய் கரெக்டா அவனோட கால்லயே இடிச்சிடறான். ஆக்கட்ஸுமே அந்த பக்கம் இருந்து கத்திக்கிட்டு இருக்காண்டே ஆசிரியர் ஒன்னால ஒழுங்கா ஒரு ஒன் டச் பாசிங் கூட போட முடியாதா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் இந்த ஆஷிடோ பை எப்படி அவ்வளவு சீக்கிரமா அங்க போனா? நான் இவனை நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்தேன். கிக் பண்றவனுக்கு பின்னாடி தான் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருந்தான். அதுக்குள்ள எப்படி இவன் அங்க போனா? சரி போனது கூட இருக்கட்டும், எப்படி பால் ஆசிரியர் கிட்ட தான் போகும்னு சொல்லி கெஸ் பண்ணி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம தான் இருக்கிறான். என்னதான் ஆஷிடோ அந்த பால தடுக்க ட்ரை பண்ணிருந்தாலும் ஆசிரியர் அந்த பால அழகாவே இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஆஷிடோ கிட்ட இருந்து. இவன் மட்டும் இப்ப நம்ம சைடு பால கொண்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பா இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிடோ வேமா ஓடி போறான். அந்த பால் எப்படி கரெக்டா நம்ம டீம் பிளேயர் நாக்கணும்ன்ற ஒரு பிளேயர் கிட்ட போய் நிக்குது. ஆஷிடோ இன்னும் கூட நீ ரன் பண்ண ரெடியா இருக்கியா? நீ உண்மையிலேயே அமேசிங் தான், எனக்குமே அவங்க கூட சேர்ந்து வரணும்னு சொல்லி ஆசையா தான் இருக்குது. ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு குட் இல்ல உன்ன மாதிரி. அண்ட் இப்ப என்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் என்கிட்ட இல்ல, என்னைய மன்னிச்சிரு, இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பால ஆஷிடோ கிட்ட ஏத்தி விட்டுறான். ஆஷிடோ பால வாங்கிட்டு முன்னாடி நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்க ஒரு க்ரோ வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தை மறைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆஷிடோக்கு அகைன்ஸ்டாங்க எக்கச்சக்க டிஃபெண்டர்ஸ் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஆஷிடோக்கு அந்த ஒரு கண்ணு வருது, அந்த ஒரு வியர்டான க்ரோ ஐ, அது வந்துட்டு ஆஷிடோக்கு இப்ப மறுபடியும் வருது. அவன் அழகா பால சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு எல்லா டிஃபெண்டர்ஸையும் இவன் பக்கம் கொண்டு வர வச்சிடறான். சோ இப்ப லெஃப்ட் சைடுல இருந்து அப்படியே இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கிக் பண்றான். அந்த பாலுமே கரெக்டா டாச்சிபானாவை போய் ரீச் பண்ணுது. டாச்சிபானாவுமே சூப்பரா அந்த பால கொண்டு போயிடுறான். அழகா இப்ப நான் கிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ண வருறான் கோலுக்கு. ஆனா நேரம் ஆஷிடோ வந்துட்டு இன்னும் க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இவனுக்கு கேக்குது. இவன் அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு ஓட்டமுக்கு பால தள்ளி விட்டுறான். ஓட்டமுமே இப்ப கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கிறான். சோ கண்டிப்பா கோல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சூப்பரா கிக் பண்றான். ஆனா அந்த பால ஆக்கட்ஸ் ஓடி வந்து காலை விட்டு தடுத்து விட்டுறான். ஓட்டமும் டாச்சிபானாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா போச்சு. பாலுமே செம்ம ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. இந்த பால் எப்படியே கிளியர் பண்ணி விடுங்கடா, இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டா மேட்ச் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கட்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல அந்த இடத்துல ஆஷிட்டோ அங்க நின்று பால கிக் பண்ண வர்றான். அவன் எப்பறம் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கட்ஸ் ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா ஆஷிட்டோ அங்க இருந்து சூப்பரா ஒரு கோல் எத்தி கோலுக்குள்ள போயிருது பாலும். சோ மேட்சுமே முடியுது. ஒரு பாயிண்ட் கேண்டிடேட் டீம் எடுக்கிறாங்க. இப்ப சாயங்காலம் ஆகுது. இந்த செலக்ஷன் பண்றவங்க எல்லாருமே ஃபைனல் இன்டர்வியூக்கு ஆஷிட்டோவை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ஃபூகடா வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनவே நம்ம யூத் டீமை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்க எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, நான் இந்த லாஸ்ட் கோலை தவிர வேற எதுவுமே உள்ள பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல லேண்டது அதுவுமே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஆனா இது அதுக்கும் மேல அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இது வரைக்கும் லைஃப் டைம்ல நான் சாக்கர் லேண்டதுல இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு அவங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆட வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபூகடா கிட்ட ஆஷிட்டோ கேள்வி கேட்கான். தம்பி நான் உனக்கு கேள்வி கேட்கணும், நீ என்னப்பா என்னைய பார்த்து கேள்வி கேட்க அப்படின்னு அவரு கேட்காரு. சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஆக்சுவலி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூத் டீம் கிட்ட செலக்ஷனுக்கு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ நீங்க அவுட் ஆஃப் பொசிஷன்ல லேண்டணும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே அவங்க இந்த மாதிரி எல்லாரோட பொசிஷனையுமே நோட் பண்ணி பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனிவே நாங்க இதை பண்ணதோட மெயின் மோட்டிவே வந்துட்டு கேண்டிடேட்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறது தான். லைக் ரொம்பவே டஃப்பான சிச்சுவேஷன் போறப்ப கூட அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்க தான் பார்த்தோம். which means உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி அப்புறம் நீ ஒரு லாஸ்ட் கோல் அடிச்சிய, அதை அடிக்கும் போது நீ என்ன ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அடுத்த கேள்வியா. அதுக்கு ஆஷிட்டோவுமே உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஞாபகமே இல்ல, நான் அதை எப்படி புல் ஆஃப் பண்ணேன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. ஆனா நான் லெஃப்ட் சைடு போகும்போது எதுக்காக லெஃப்ட் சைடு போனேன்னு கூட சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற. அங்கதே நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு ஃபூகடா. ஆமா கரெக்டா நான் அந்த பக்கம் போகும்போது ஓட்டம் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு ஓடுற மாதிரி இருந்தது. அண்ட் நானுமே அந்த கோலுக்கு க்ளோஸா இருக்கணும்னு சொல்லி நினைச்சேன். ஒருவேளை ஓட்டம் மிஸ் பண்ணானா அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நினைச்சேன். சரி அந்நேரம் நீ வேற என்ன திங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூகடா மறுபடியும் கேட்காரு. நான் என்னோட அம்மா அண்ணனை தான் ரொம்பவே திங்க் பண்ணேன். அவங்களுக்கு தான் இந்த ஸ்கோர் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு தொந்தரவு மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் கண்டிப்பா ஒரு ரிவார்டை கொடுத்தே ஆகணும். அதை பண்றதுக்கு ஒரே வழி நான் ஃபுட்பால் ஆடணும், ஒரு ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அண்ட் என்னை நீங்க இங்க கூட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. உங்க டீம்ல நான் செலக்ட் ஆனாலும் சரி செலக்ட் ஆகலனாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் நான் ப்ரோ பிளேயர் ஆகுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஆஷிட்டோ ஊருக்கு வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஷிட்டோட அம்மாவோட பார்ல தான் உட்காந்துருக்காங்க. நீ ஒருத்தன் மட்டும் தான் அங்க போன கேண்டிடேட்ஸ்ல யூத் டீம் அகைன்ஸ்டா கோல் அடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ஒருவேளை செலக்ட் ஆட்டா நீ டோக்கியோக்கு போயிருவியாடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணுமே கேட்கற ஆஷிட்டோவை பார்த்து. அவங்க அம்மா இது எல்லாமே அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டுட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு. என்னடா இது நம்ம வந்ததுல இருந்து அம்மா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஏதோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி ஆஷிட்டோ ஒன்னும் புரியாம உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஷிட்டோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு என்னடா அவன் பாக்கெட்ல ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஓ இதுவா, இது வந்துட்டு எனக்கு அப்பதான் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி அந்த ஒரு லெட்டர் ஹானா தான் கொடுத்திருப்பா. இது எங்க வச்சு திறந்து பாத்துறாது, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருப்பா. டேய் மச்சான் ஏதோ லவ் லெட்டரா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுத்து போட்டு வாங்கிட்டே அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவனும் திறந்து பாக்குறான். பார்த்தா ஒரு மீல் பிளான் இருக்குது. மண்டே டு சண்டே டேட் போட்டு என்னென்ன சாப்பாடு என்னென்ன வேலையில சாப்பிடணும்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டான
ஒரு மீல் அங்க ரெடியா போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அண்ணனுமே நேரம் டே இவன் நீ மேனேஜர் பொண்ணு தானே சொன்ன அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பா ரிசல்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும், செலக்ஷன்ல நீ செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி போன் அடிச்சு கேளு அப்படின்னு சொல்றான். ஆஷிட்டோமே அப்படியே கடைக்கு வெளியே போய் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா, ரிங்கும் போய்கிட்டு இருக்குது. அந்நேரம் சடன் அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு இந்த மெயில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை தராங்க. ஆக்சுவலி நானே ஒரு கியூரியஸ்ல அதை ஓபன் பண்ணிட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஆஷிட்டோக்கு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது எஸ்பிரியன் யூத் டீம்ல இருந்து. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட அண்ட் செம்ம சர்ப்ரைஸாவும் நின்னுகிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவன் அப்படியே கட்டி பிடிச்சிடறாங்க. அப்படியே ஆஷிட்டோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இது உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சந்தோஷமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போறான். அவங்க அம்மாவுமே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குது, ஆனா இந்த ஃபுட்பால் என்னைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருமோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஆஷிட்டோ எஸ்பிரியன் யூத் டீம்ல செலக்ட் ஆயிட்டான். இதுக்கப்புறம் அவன் டோக்கியோ போய் தான் ஆகணும் ஃபேமிலியை விட்டுட்டு. அடுத்த எபிசோட் ரொம்பவே எமோஷனல் பேக்கடா இருக்கும். ஆஷிட்டோக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க ரொம்பவே சூப்பரா கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.